ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம மறுபடியும் என்ஃபோருக்கு வந்துருக்கிறோம் இன்றைக்கி. ஸோ ட்ரிபிளுக்கு பயன்படுத்தி ஃபிஷிங் பண்ணலான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. சாண்ட் லைன் அண்டு ராட் அண்ட் ரீலில் பண்ணிகிட்ருக்காங்க, பட் டெட் பைட் வச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கிளைமேட் ரொம்ப இதாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. ஆனால் மீன் கிடைக்குமான்னு தெரில. இருந்தாலும் நம்ம ஃபிஷிங் பயணம் வந்து தொடரும். வாங்க இன்றைக்கி என்னென்ன மாட்டுக்கு வந்து பார்ப்போம். ஒருத்தர் போட்டுட்ருக்காரு. இப்போ டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே இருக்கும். 11 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இன்றைக்கி லைட்டாக தண்ணி டைடு ஏறின மாதிரி இருக்குது. ஆமாம், ஏறி இருக்குது. ஸோ மீன் நேரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒருத்தரும் போட்டுட்ருக்காரு. பாருங்கள், டெட் பைட் வச்சு பிடிச்சிட்ருக்காரு. நம்ம எப்போவுமே ஆக்சுவல் லொக்கேஷன் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கமும் பிடிக்கிறாங்க நிறைய பேர். மேஜி ஓராவா எல்லாம் அதான் மாட்டுது. ஸோ கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. முள் குத்திரும், பார்த்து. முள் பட்டா கடுக்கும் கை. சரி சரி பிடிக்கிறாங்க. ஃபுல்லாகவே இன்றைக்கி ஓராதான். நம்ம இன்றைக்கி பிஸ்கெட் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். இந்தடா அவனுக்கு போடுங்க, அவனுக்கு போட்டோம் நாங்கள். ஸோ பார்த்துங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துப்போம். கிட்ட வாங்க கொஞ்சம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணணுன்றோம். வந்து பண்ணதே கிடையாது. நான் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்ததில்லை மீன். பட் இந்த மாதிரி மெத்தட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அந்த பிஸ்கெட் ஊற போட்டு 3 பிஸ்கெட் ஊற போட்டுக்கிறேன். ஓகே, இது வேறு பின்னாடி இருக்கான். ஸோ மறக்காமல் எங்கள் சென்னை கேப்ஃபிஷர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? சென்னை கேப்ஃபிஷர் புறப்பட்டாச்சு. இது மைதா லைட்டாக எடுத்துக்கணும். ஸோ மைதா லைட்டாக எடுத்துக்கலாம். எவ்வளோ இந்த மைதா? 35 ரூபா. ஓகேவா? மைதா எடுத்தாச்சு. கட்டுங்க. ஸோ நல்லா பிசைகிற மைதாவே. ஸோ ஃபஸ்ட் ஃபிஷ் ட்ரிபிளுக்கு ட்ரை பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஃபிஷ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, கட்டி. ஓகே, என்ன காட்டு? எகைன் ஒரு நல்ல சைஸுக்கு கொடுக்கும். தள்ளி தள்ளி கிட்ட போயிடாது, கிட்ட போயிடாது. அடுத்த ஒரு நல்ல காடு. ஓகே, சரிங்களா? ஏன் சும்மா இல்லை, லாங் ஷாட் கொடுங்க. ஸோ கெயின் ஒரு இந்த கிட்ட கொண்டு வாங்க. இந்த கைக்கில் காட்டுங்க. கெயின் நல்ல சைஸ் வரா. ஸோ என்ன காட்டுங்க. ஸோ கண்டிப்பாக மைதா மாவு ட்ரை பண்ணுங்கள் ட்ரிபிளுக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குது. சூப்பர். கையா தள்ளி போடியா. அப்படி அவர் லாங் ஷாட் நேடு. நல்ல ஒரு சைஸ். நம்ம பொண்ணுக்கு வித்தியாசம் இருக்கும். அவரையும் காட்டு கேமரா. அவரையும் காட்டுற பின்னாடி வாடா. ஓகே, சூப்பரான ஒரு கியூஸ் கேட்சிங் பண்ணியிருக்காரு அவரு. சூப்பர். காட்டுங்க ஆண்டி. உங்கள் பேர் என்ன அங்கிள்? அருண். மீன் பிடிச்சிருக்காங்க. பின்னாடி போங்க சார். நல்லா பின்னாடி போங்க. பார்த்து கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு சைஸான வர ஃபிஷ். ஓகே, எங்கள் சேனலில் வந்து சென்னை கேப் ஃபிஷிங்
அப்படியே பக்கத்து ஷாட் அவரை காட்டுங்கன்னு பார்த்தோம், பட் அடிக்கல. ஓகே, அப்படியே கட் பண்ணிடலாம். கொஞ்சம் திருப்பியும் ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க எங்க. ஏன்டா உனக்குள்ளே பேசிக்கிறேன்? இப்போவும் ஒரு மீன் காய்ஸ். இங்க பாருங்க, நல்ல சைஸ். இந்த மீனும் காய்ஸ். சரி, சரியாடா? கையில் ஒரு நல்ல சைஸ் வரும். பின்னாடி போங்க. ஓகே, பார்த்தீங்களா? காய்ஸ் திருப்பி ஒரு மீன் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து கிட்டவா இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாக வாரம் வேட்டலாம். ஓகே, ஓரளவுக்கு சமைக்கிற அளவுக்கு நாங்கள் மீன் பிடிச்சாச்சு. ஸோ நண்பர் உங்கள் பேர் அருண் ப்ரோ, அவரும் வந்து கொஞ்சம் மீன் கொடுத்தாரு. ஸோ போதும், இதுக்கு மேலே நம்ம விட்டு வச்சிடலாம், இன்னொரு நாள் வேட்டைக்கலாம். ஸோ எங்கள் சேனல் சென்னை கேப் ஃபிஷர், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க ஒரு தம்பி அனீஷ், ஹாய் சொல்லு. ஸோ அவர் வந்து இன்றைக்கி வந்து மீன் எதுவும் வேட்டையாடல. ஸோ ஜஸ்ட் லைக் கேமரா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, பாய். போதும், இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் எங்கள் சென்னை கேப் ஃபிஷ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பாய் சொல்லுங்கள் அனீஷ். பாய். ஓகே, ஓகே பாய். ஸோ நாங்கள் மீனை வந்து இங்கே நம்ம காசிமேட்லேயே ஆஞ்சிட்டோம். சரி, வீட்டுக்கு போனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு வந்து 1080 ரூபா. எத்தனை கிலோமா இருக்கும் இது? 1 கிலோ. சரி சரி, இந்த தலை வேணும் சரிங்களா? அந்த மாதிரி எடுங்க. எடுக்க முடியாதா? நல்லா இருக்காதா? சரி.